சொன்னவன மாறி மாறி அவன் செருப்பு கையில எடுத்து மாறி மாறி அடிச்சு விட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பதிலடி அங்க கொடுத்துட்டாங்க படத்திலேயே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் படம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. முன்னாடி வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். படம் பிளாஸ்டிக் அந்த மாதிரி சிஎம் தான் மாசா இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இட்ஸ் ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் படம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். படம் வேற மாதிரி இருக்குது. ரைடு காலம் மாசம் இது ஃபீலிங்கா தான் இது. கண்டிப்பா இன்னொரு படம் நடிப்பாரு ப்ரோ. வின் இது சிஎம்ஆர் ஆயிட்டாரு. வின் பண்ணலாம் அடிச்சிருக்க மாட்டாரு. வின் பண்ணாரு. கண்டிப்பா அடுத்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். படம் செம்ம மாசா இருந்தது. ஆக்சுவலா எங்களுக்கு படத்தோட ரொம்ப அதிகமான சந்தோஷம் கொடுத்ததே வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைக்காக தான் நாங்கள் வந்து இத்தனை வருஷம் விடாம உழைச்சோம். 3 வருஷத்துக்கு மேல எங்களுடைய உழைப்பு போட்டதே அதுக்காக தான். அந்த உழைப்பு இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்க்ரீன்ல வந்து இவ்வளவு பெரிய ஸ்க்ரீன்ல பாக்குறதும், எங்க தளபதியோட படத்துக்கு முதலமைச்சராக இருந்த அவரே காலையில ஸ்பெஷல் ஷோக்கு கையெழுத்து போட்டதும் இதெல்லாம் வந்து வரலாற்று சாதனை. இதுல குறிப்பா எல்லாத்தையும் டீகோட் பண்ற மாதிரி, அதாவது இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வர்றதை விட இப்பதான் ரொம்ப ஆப்டா இருக்கு. யாரெல்லாம் என்னென்ன ஊழல் செஞ்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி வேலைகள் செஞ்சிருக்காங்க, எப்படி தமிழ்நாட்டை திருடிருக்காங்க, கனிம வளத்தை எப்படி கொள்ளடிச்சிருக்காங்க, இயற்கை வளத்தை எப்படி கொள்ளடிச்சிருக்காங்க, பெண்களை குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே டீகோட் பண்ற மாதிரியான படம். அதை வந்து இன்னைக்கு அவர் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டான்ற சீன் அங்க வரும் பொழுது, இன்றைக்கு அவர் தளபதியா இருந்த நபர் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து அவர் ஆணையிட்டு இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கணும் பொழுது, அதை உடன் பயணிச்சு எங்களை மாதிரியான நபர்கள் பார்க்கும் பொழுதும், இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அவரை கொண்டாடி இந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்னைக்கு வந்து 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி போட்டு தளபதி இன்னைக்கு சிஎம்மா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னா, அது இன்னைக்கு நடந்துருச்சு கண்ணுக்கு முன்னாடி பொழுது. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு ஆனந்த கண்ணீரோட தான் பார்த்துட்டு விடைபெற்று வரோம். ஏன்னா மறுபடியும் தளபதி இப்படி ஒரு இதுல பார்க்க முடியுமான்றது தெரியல, காலத்தின் கையில இருக்கு. ஓகேவா இருந்தது. இல்ல நான் ஆல்ரெடி பாத்துட்டேன் சார். படம் சூப்பரா இருந்ததுண்ணா. நான் தளபதி ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் நாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். அது அந்த லாஸ்ட்ல வேற அவரோட எல்லா ஃபுல் ஜேர்னி எல்லாம் போடும் போது ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ரொம்ப மிஸ்ஸிங்கா தான் இருக்கும் அப்படின்னு. சொன்னவன மாறி மாறி அவன் செருப்பு கையில எடுத்து மாறி மாறி அடிச்சு விட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து பதிலடி அங்க கொடுத்துட்டாங்க படத்திலேயே. ஸோ இந்த மேட்டரை மட்டும் சொல்லல, சிபிஐ விசாரணை வந்து கரூர்ல நடந்துகிட்டு இருக்கு, அதுல இந்த கேள்விக்கு அவரை கேட்டாங்க, இதுக்கு இந்த பதில் சொன்னாங்கன்ட்டு. சிபிஐ விசாரணைன்றது எப்படி எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் நடக்கும், எப்படி வெளியில வரும், அதை கூட திட்டமிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சன் டிவியா இருக்கட்டும், கலைஞர் டிவியா இருக்கட்டும், திமுக நபர்கள் அது பெரிய பிரபகண்டாவா பண்ணாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு பேரிடி செருப்படியாக எலெக்ஷனோட தீர்ப்பு இருந்தது. இன்றைக்கு அந்த படத்திலையும் அது போன்ற காட்சிகள் இல்லைன்னும் பொழுது மக்களுக்கு உண்மை புரியுது இல்லையா. இனி நிரந்தரமாக தளபதி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர். ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், ஒரு 5 வருஷம் கழிச்சு தளபதி வந்து ஒரு பிஎம் கேண்டிடேட், அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. வர்த்தா இருந்தது. முன்னாடி வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்தது. அவரோட அந்த கத்தியில மீசை முறுக்கிறது அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் ஃபெமினிசம் எடுத்துட்டு வந்திருந்தது சூப்பரா இருந்தது.